என் வாழ்க்கையோட மிகுந்த துக்கமான நாள் இது. பாக்யராஜ் சார் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எங்களோட குஷ்புவோட பொண்ணோட கல்யாணத்துல கலந்துட்டாரு கோவால. நாங்கெல்லாம் நேத்து சாயங்காலம் தான் வந்தோம். அவர் முந்தா நேத்து ராத்திரியே வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. இன்னைக்கு காலையில ஒரு வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் நெஞ்சு வலின்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது அவரோட உயிர் பிரிந்தது. சிரிச்சுக்கிட்டே இருந்தவர் சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்காரு. உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். இடம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால தயவு செய்து நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. தயவு செய்து எல்லாரும் இங்க பேசிட்டு போவாங்க. அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு 100% வேணும். அதனால எல்லாரும் அவருக்கு நம்முடைய மரியாதையும் ரெஸ்பெக்டையும் கொடுக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். நன்றி. தமிழ் சினிமாவுடைய பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான கே பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில மாரடைப்பால இறந்து போயிருக்கிற செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த பல்வேறு தமிழ் சினிமா பிரபலங்கள் அவருடைய வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இறுதி மரியாதைக்கு வந்த நடிகர் பார்த்திபன் அவர்கள் ரொம்பவே உடஞ்சு அழுது, இதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்பவே துக்கமான நாள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நடிகர் பார்த்திபன் அவர்களை இந்த அளவுக்கு உடஞ்சு அழுத மாதிரி யாருமே பார்த்ததில்ல. பார்த்திபன் அவர்கள் இவ்வளோ எமோஷனல் ஆகிறது முக்கிய காரணம் பார்த்திபன் அவர்களுடைய குருநாதர் பாக்யராஜ் அவர்கள் தான். அவர்கிட்ட தான் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருக்கிறாரு. தன்னுடைய குருநாதரை போலவே அவருமே முதல்ல உதவி இயக்குனராக இருந்து பின்னர் இயக்குனராகி பின்னர் நடிகராக இருக்கிறாரு. இதனால தான் நடிகர் பார்த்திபன் அவர்கள் அந்த அளவுக்கு உடஞ்சு ரொம்பவே எமோஷனலா பிரஸ் கிட்ட பேசியிருக்காரு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம்னா பாக்யராஜ் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் கடைசியா ஒன்னா நடிச்ச படம் ஜோதிகா அவர்கள் நடிச்ச பொன்மகள் வந்தால் திரைப்படத்துல 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இதுவே அவங்க 2 பேருமே ஒரே படத்துல கடைசி முறையா ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.